ஒட்டுமொத்தத்தில் மக்களுடைய பிரச்சனை குறைந்ததா? அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு தேவை. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு சிந்தனை போக்கை மக்கள் மத்தியிலே உருவாக்கியிருந்தார்கள். அரசாங்கம் அனைத்தையும் செய்யும். ஏனென்றால் அன்றைக்கு 30 கோடி மக்கள், இந்த 30 கோடி மக்களுடைய வாழ்க்கையில் மேம்பாடு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் பொறுப்பெடுத்து கொண்டது. ஒரு 50 ஆண்டு காலம் அதை பார்த்தார்கள். இந்த 50 ஆண்டு காலத்தில் அவர்களுக்கு என்ன தெரிய வந்தது என்று சொன்னால், வளர்ந்து வருகின்ற ஜனத்தொகைக்கு, மக்கள் தொகைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அரசாங்கம் செய்து தர முடியுமா என்பது அவர்கள் முன் எழுந்த கேள்வி. அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர்கள் யோசித்தார்கள், என்ன செய்ய முடியும். அப்பொழுது அவர்களுக்கு தோன்றியதெல்லாம், அரசாங்கத்தால் முடியாது, அவ்வளவு வசதிகளை வளர்ந்து வருகின்ற ஜனத்தொகைக்கு செய்ய முடியுமா என்கின்ற நிலையில் சந்தையினுடைய துணை தேடினார்கள். அப்போ அந்த சந்தையினுடைய துணையின் மூலமாக அரசாங்கம் செய்ய வேண்டிய பல பொறுப்புகளை, கடமைகளை சந்தையும் சேர்ந்து செய்யும். ஆக அரசாங்கமும் சந்தையும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்று பிரகடனப்படுத்தினார்கள். ஆக ஒரு நிலையில் சந்தை தோற்றது என்பதை ஒற்றுக்கொண்டார்கள். சந்தையினுடைய துணையுடன் அரசாங்கமும் சந்தையும் இணைந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் என்று சொன்னார்கள். அடுத்த 30 ஆண்டு காலம், அதாவது 90லிருந்து ஒரு 30 ஆண்டு காலம் பார்த்தார்கள். இந்த 30 ஆண்டு காலத்தில் அரசாங்கமும் பணி செய்தன, சந்தையும் பணி செய்தது. அரசாங்கமும் பணி செய்தது, சந்தையும் பணி செய்தது. ஒட்டுமொத்தத்தில் மக்களுடைய பிரச்சனை குறைந்ததா என்றால் குறையவில்லை, கூடியது. ஆகையினாலே அரசாங்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைமை ஆலோசகர்கள் கூறிய கருத்து என்னவென்றால், அரசாங்கமும் தோற்றுவிட்டது, சந்தையும் தோற்றுவிட்டது. ஆகையினாலே இந்த இரண்டும் தோற்றுவிட்ட நிலையில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை எங்கே காண வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தில் தான் தேட வேண்டும். ஆக சமூகம் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதை முன்வைத்தார்கள். அது எப்படி சமூகம் பொறுப்பெடுக்கும் என்று சொன்னால், சமூகத்தை நீங்கள் அறிவார்ந்த சமூகமாக மாற்ற வேண்டும். எல்லா நிலைகளிலும் அரசாங்கம் செய்யக்கூடிய பணிகளெல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அரசாங்கம் போடக்கூடிய சட்டங்களெல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அரசாங்கம் உருவாக்கி தரக்கூடிய திட்டங்களெல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆக அந்த சட்டங்கள், திட்டங்கள் இவைகளையெல்லாம் அரசு மட்டும் நடைமுறைப்படுத்த முடியாது, சந்தை மட்டும் நடைமுறைப்படுத்த முடியாது. அந்த முறைப்படுத்தி உரியவர்களுக்கு அவைகளெல்லாம் போய் சேருகின்ற வரையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் சமூகமும் அரசுடனும் சந்தையுடனும் இணைந்தால் அன்றி வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு வந்தார்கள். அப்படி வருகின்ற பொழுது சந்தை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது லாபத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக ஒரு தொழில்நுட்பம் வந்தால், ஒரு பொருள் வந்தால், அந்த பொருள் மூலமாக மக்களுடைய பிரச்சனை தீருமா, ஒரு தொழில்நுட்பம் வந்தால் மக்களுடைய பிரச்சனையை தீருமா என்பதற்கு பதிலாக அதன் மூலமாக எவ்வளவு லாபம் பெறலாம் என்பதைத்தான் நினைத்தார்கள். ஆகையினாலே இந்த இரண்டு சக்திகளுடைய வீச்சு என்ன என்பதை மக்கள் புரிந்து இந்த இரண்டையும் கைக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்களுக்கு விழிப்புணர்வு தேவை, அறிவு தேவை. இந்த இரண்டையும் வேலை வாங்குவதற்கு என்பதைத்தான் இவர்கள் தோற்றுவிட்ட இரண்டு அமைப்புகளும் எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் சமூகத்தை சார்ந்திருக்கிறது. ஆனால் இந்த இரண்டும் வெவ்வேறு தளங்களில் பயணிக்கிறது. அரசாங்கம் அதிகாரத்தை வைத்துக்கொண்டே செயல்படுகிறது,
சந்தை லாபத்தை வைத்து கொண்டே செயல்படுகிறது, சமூகம் பிரச்சனைக்கு ஆட்பட்டிருக்கிறது. இந்த சமூகம் இரண்டையும் வேலை வாங்குவதற்கான புரிதலை உருவாக்குவதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது. அது எதன் மூலம் நடைபெறும் என்று சொன்னால், இந்த உள்ளாட்சியின் மூலமாக. இந்த அரசாங்கம் மேம்பாடு என்பதை உரிமையாக்கி தந்திருக்கிறது, கல்வியை உரிமையாக்கி தந்திருக்கிறது, வேலையை உரிமையாக்கி தந்திருக்கிறது, உணவு பாதுகாப்பை உரிமையாக்கி தந்திருக்கிறது. ஆக கட்டுக்கட்டான உரிமைகளை தந்திருக்கிறது. இவைகளை கைக்கொள்ளக்கூடிய அறிவார்ந்த சமூகமாக தயார் செய்யப்பட்டால் மட்டுமே இந்த அரசாங்கமும் சந்தையினால் வரக்கூடிய விளைவுகளை சமுதாயத்திற்கு பயன்படுத்த முடியும் என்கின்ற ஆலோசனையை வழங்கினார்கள் அரசுக்கு ஆலோசனை தந்த அறிஞர்கள். ஆக நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், இன்று சமூகத்தை அறிவார்ந்த சமூகமாக மாற்றுவது. ஆக அறிவார்ந்த சமூகமாக மாற்றுவதற்காகத்தான் இந்த உள்ளாட்சியிலே ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் கூடி மக்களுடைய பிரச்சனையை வாதிக்கக்கூடிய இடமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அது கிராமமாக இருந்தால் கிராம சபை, நகரமாக இருந்தால் பகுதி சபை. இங்கே மக்கள் கூட வேண்டும், மக்கள் கூடி மக்கள் பிரச்சனையை பேச வேண்டும், மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை வைக்க வேண்டும், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பதில் சொல்ல வேண்டும். ஆக மக்களுடைய தேவைகளை எல்லாம் மக்களே முன்வைத்து அவர்களுடைய பிரதிநிதிகளை அங்கே வைத்து முடிவு காண வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. ஆகையினால் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு தேவை. அதை நோக்கித்தான் அத்தனை நிறுவனங்களும் செய்ய வேண்டும் என்பதாக விளக்கப்பட்டன. அதுதான் இன்றைக்கு நம்முடைய மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது.